வா செல்வம், வா உட்காரு. என்ன முதா ஒரே டென்ஷனா இருக்கிற? ஒன்னும் இல்லப்பா. இப்போ கூட பாரு, 10 ஊர்ல 10 லட்சம் வட்டிக்கு விட்டுருக்கேன். நானா யாருக்கிட்டையும் போய் வசூல் பண்றது இல்ல. அவங்களா ஃபோன் பண்ணி கரெக்டா கொடுத்துருவாங்க. நியாயமா தொழில் பண்றவங்க வியாபாரிங்களாம் வட்டி கொடுன்னு கேட்குறாங்க. ஆனா கொடுக்க என்கிட்ட பணம் இல்லை. இப்போ மட்டும் என் கையில் 5 லட்சம் ரூபா இருந்ததுன்னு வச்சுக்க, லட்சத்துக்கு 5000னா 5 லட்சத்துக்கு 25,000 ரூபா மாசம் வட்டி வரும். ஆனா கொடுத்து உதவதான் ஆள் இல்லாமதான். என்ன பண்றது? சரி செல்வம், 5 என்ன 10 தரேன். ஆனா அடுத்தவங்க பணம் தான், மாசம் மாசம் வட்டி கொடுத்துருவேல்ல? கண்டிப்பா கொடுத்துருவேன். இரு, இதோ வரேன். இந்த செல்வம். சரி சரி, நீ சீக்கிரம் கிளம்பு. சரி, நான் போயிட்டு வா செல்வம். செல்வம், எந்த ப்ரூஃபும் இல்லாம உன்னால மட்டும் தாண்டா பணத்தை வாங்க முடியுது. பேரு கார்த்திக், ஊரு அது மட்டும் அவனுக்கே தெரியாது. தொழில் துணி வியாபாரம், படிப்பு கம்ப்யூட்டர், சிகரெட் கூடவே பாக்கு போடுவான். போறம்போ அப்பனே முருகா, வீட்டில் 100 பவுன் நகையும் 25 லட்சம் ரொக்கமும் இருக்கு. உன்னை நம்பி தான் விட்டுட்டு போறேன். பத்திரமா பார்த்துக்கப்பா. சம்பளத்துக்கு செக்யூரிட்டி போட்டா கூட திருடனுக்கு துணை போயிடுறானுங்க பாவி பசங்க. உன்னை விட்டா நல்ல செக்யூரிட்டி யாரும் இல்லப்பா. அப்பனே முருகா, உனக்கு என்னப்பா, உக்காந்த இடத்துலையே அபிஷேகம் தான், ஆராதனை தான், அர்ச்சனை தான், பொங்கல் தான், பிரசாதம் தான், தேரு தான், திருவிழா தான். என்ன எடுத்துக்க, நாய் பொழப்பு. படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல, கிடைக்கிற வருமானத்தை வச்சு என்னையே காப்பாற்றிக்க முடியல. லவ் பண்ண பொண்ணும் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டா. இந்த வயசில் எத்தனையோ ஆசை இருக்குது, எல்லாத்துக்குமே காசு மட்டும்தான் கடவுளாக தெரியுது. இப்போ போனானே ஈனப்பிறவி, அவன் ஊரடிச்சு உலையில போட்டு 100 பவுனுக்கு மேலே வீட்டில் வச்சிருக்கான். பணம் வேற 25 லட்சத்தை தாண்டும். முருகா, நீ மட்டும் கருணை காட்டினா ப்ளீஸ் ஹெல்ப் மீப்பா. அடிச்சிட்டுமா? 10 ரூபா பெருசா 100 ரூபா பெருசா? விஷயம் வெளியே தெரியக்கூடாது, நாசுக்கா செய்யணும். பூட்டிய வீட்டிற்குள் புகுந்து 25 லட்சம் ரொக்கம் 100 பவுன் நகை அப்பேஸ். போறம்போக்கு. பேரு குண்டு கணேஷ், ஆனா ஒட்டட குச்சி மாதிரி இருப்பான். ஆளும் மண்டையும். ஊரு காரைக்குடி, தொழில் இன்சூரன்ஸ் ஏஜென்ட். சார், நான் ஆல்வா இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வர்றேன். அனிமல்ஸ்க்கு மட்டும் தான் நான் இன்சூரன்ஸ் பண்ணுறேன். மனுஷனுக்கு நன்றி கேட்ட மனுஷங்க சார். அவங்களுக்கு அனிமல்ஸ் எவ்வளவோ பரவாயில்ல. அதனால தான் சார் சொல்கிறேன். இப்போ வர்ற கோமாரி நோயால மாடுங்கெல்லாம் டக்கு டக்குன்னு டிக்கெட் வாங்கிட்டு மேலே போயிடுது. அந்த கோமாரி கோழி மாதிரி நோயா வந்தா நீங்களும் திவால் ஆயிடுவீங்க. அதுல இருந்து உங்களையும் உங்க முதலீட்டையும் காப்பாத்துறதுக்காக தான் சார் இப்போ நான் உங்களை தேடி இங்க வந்திருக்கேன். இப்போ பக்கத்து ஊர் எடுத்துக்கங்க. அங்க இருக்கிற கோழிங்களுக்கெல்லாம் பறவை காய்ச்சல் வந்து கவர்மெண்டே எல்லா கோழிகளையும் போட்டு புதைச்சிட்டாங்க. அந்த அதிர்ச்சியில செத்து போன ஓனரையும் போட்டு எரிச்சிட்டாங்க. அந்த நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாது பாருங்க. அதனால தான் சார் நான் உங்களை தேடி இங்க வந்திருக்கேன். ஏய் புட்றா, உட்காருங்க. நான் உட்காந்து என்ன சார் பண்றது? நீங்க இந்த இடத்துல நிம்மதியா உட்காரணுமே. இங்க பாரு தம்பி, ஸ்ட்ரைட்டா டீலிங்க்கு வரேன். உனக்கு 50,000 தரேன். ஒரு கோழிக்கு 1 ரூபாய்ன்னு 5 லட்சம் கோழிக்கு 5 லட்சம் ரூபாய் தரேன். ஒரே பேமெண்டா கட்டிட்டு போறேன். நீ 25 லட்சம் ரூபாய் பெனிஃபிட் பண்ணி கொடுத்தனா நான் இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடுறேன். நான் ஓகேவா? என்ன யோசிக்கிற? நீ நினைச்சா முடியும். சரிங்க சார், நான் பண்ணி தரேன். ஆனா இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது. சரியா? நான் எதுக்கு சொல்ல போறேன்? ஏண்டா, இவனுங்களை பத்தி வாயால சொல்ல மாட்டாங்களா? பேப்பர்ல தான் சொல்லுவானுங்களா? இந்த மாதிரி கும்பல் சேர்த்தா பிடிக்காது எனக்கு. சரிங்க ஐயா. இதெல்லாம் சரியா வராது. என்ன வண்டியா? இந்த பிராடு பசங்க 5 பேரையும் உளவு பார்க்க வந்த போலீஸ்காரர் தாங்க இவரு. இவனுங்க அவரையும் விட்டு வைக்கலங்க. பணத்துக்காக கொலை கூட செய்ய துணிஞ்சிட்டானுங்க.
சோம்பேறிங்களா ஏண்டிங்க ஏய் கீழே இறங்கு இஷ்டத்துக்கு குடிக்க வேண்டியது இஷ்டத்துக்கு தூங்க வேண்டியது வேலை வெட்டிக்கு போங்கடனா அதுக்கும் போக மாட்டேங்கிறானுங்க ஏய் குமார, என்னண்ணே என்ன நொண்ணனே? என்னண்ணே கோவப்படுறீங்க? வாங்கண்ணே, வந்து உட்காருண்ணே, வாண்ணே உட்காந்து பேசுனேன். ஏய் சேர் எடுத்து போடு. போடுறேண்ணே. அண்ணே வாண்ணே வந்து உட்காருண்ணே. ஏய் அந்த பேப்பர்ல ஏறா. என்னண்ணே கோவம் காலையிலேயே? என்ன குமார், உன் சிச்சாக்கு வேலையை என்கிட்ட காட்டுறியா? ஏண்ணே கோவப்படுறீங்க? 5 இல்ல 10 இல்ல 50 லட்சம் கொடுத்திருக்கேன். இப்பவே இந்த இடத்துல எடுத்து வை, இல்லைன்னா உனக்கு சாவுதான்டா. அண்ணே அன்சிகா, அந்த பணத்தை எடுத்துனோடி. பாருண்ணே, உன் பணம் இங்கே இருக்கு. நான் கையெழுத்து போட்ட பத்திரத்தை கொடுத்துட்டு தாராளமா உன் பணத்தை எடுத்துட்டு போயிட்டே இரு. அதான் நீ கொடுத்த பத்திரத்தை உன் மூஞ்சிலே வீசிட்டேனே, அப்புறம் என்ன பத்திரம்? எங்கண்ணே என் கையெழுத்த காணோம்? கையெழுத்து போடாத வெறும் வெத்து பத்திரத்தை தானே கொடுத்தேன். அன்சிகா, இந்த பணத்தை எடுத்து உள்ள வேடி. ஓலப்பாயில நாய் மூத்திரம் பேர மாதிரி சத்தம் போட்டு பேசிட்டா பயந்துரும் நினைச்சியானே? இதுக்கு தான் நான் கையெழுத்து போட சொல்லுவே வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் பார். சரி குமார், கையெழுத்து போட்ட பேப்பரை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போறேன். இப்ப அண்ணனை வெறுங்கையோட அனுப்பாத. அன்சிகா, அந்த பேக் எடுத்துனோடி. டேய், உங்க முன்னாடி தானே கையெழுத்து போட்டேன். ஆமாண்ணே. கையெழுத்து போட்டதை பாத்தீங்கல்ல? பார்த்தனே. இந்தாங்க. உள்ள போ. குமார், 1000 500 வேணாம், வெறும் 10 ரூபா கொடுத்தா போதும்பா. அந்த அருவாளை எடுத்துனோடி. நானும் சண்டை கோழி படம் பார்த்திருக்கேன்டா. அன்சிகா, மோர் எத்துனோடி. ஜிக்ஸாக்டா. ஓசி,